ஹாய் சேஸ்பேக் வியூவர்ஸ், நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்றைக்கி எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்னர் தை டார்க்னஸை எப்படி குறைக்கலாம் தான். இன்னர் தை அப்படின்னா நம்மளுடைய தொடைகளுக்கு நடுவில் ஏற்படுற அந்த கருமை தான். ஸோ இந்த கருமையை எப்படி போக்குறதுன்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. நம்ம நடக்கிறதுனாலையும் எக்ஸசைஸ் செய்கிறதுனாலையும் அந்த இடத்துல உராய்வு இருக்குது. அந்த உராய்வுனால ஏற்படுற கருமை தான். இது எல்லாருக்குமே இருக்கும். நிறைய பேர் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினச்சி ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக அதுக்கான தீர்வுகள் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஹெர்பலாக அதுக்கு என்ன தீர்வு அப்படின்றத பார்க்க போகிறோம். அதே மாதிரி ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இந்த தொடைகளில் ஏற்படுற கருமையை போக்குறதுக்கு முதல் ஸ்டெப் என்னென்னா, கோகனட் ஆயில், தேங்காய் எண்ணெய், தூய்மையான தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதுவும் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் சூடு கொடுத்து எடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் கூலாக எடுத்ததுனால எல்லா நியூட்ரியன்ஸும் அப்படியே அதில் இருக்கும். அதில் இருக்கிற விட்டமின் சத்தெல்லாம் அப்படியே இருக்கும். அதனால் இந்த தேங்காய் எண்ணெய் எடுத்து அந்த கருமையாக ஏற்பட்டிருக்கிற இடத்துல நல்லா அப்ளை பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. 10-15 நிமிஷம் அப்படியே இருக்கலாம். ஸோ நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் அப்படியே இருங்க. அதுக்கப்புறம் அதில் என்ன போடணும் அப்படின்றத சொல்கிறேன். அதுக்கு அடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணுற பேக் ஆர் ஸ்க்ரப் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு தேவையானது வெள்ளரிக்காவுடைய சாறு. இது லைட்டன் பண்ணணும், ஸ்கின்னை ரொம்ப சாஃப்ட் பண்ணணும், நல்ல மிருதுவாக்கும். அதனால் வெள்ளரிக்காய் சாறு கொஞ்சம் எடுத்துக்கிறோம். அது கூட நான் சேர்க்க போகிறது தூய்மையான சந்தனத்தூள். ஸோ சந்தனத்தூள் ரொம்ப தூய்மையானதாக பார்த்து வாங்குங்க. ஏன்னா இதில் நிறையா ஃப்ராட் ஆர் ஃபேக் ப்ராடக்ட்ஸ் கூட இருக்குது. அதனால் அதெல்லாம் இல்லாமல் நல்ல ஒரு தரமான இடத்துலேருந்து வாங்கிக்கோங்க சந்தனத்தூள். அது கூட நம்ம சேர்க்க போகிறது சர்க்கரை. ஸோ இது நாட்டு சர்க்கரையாக இருக்கலாம், இல்லைன்னா சாதாரண சர்க்கரையாக இருக்கலாம். இதுதான் அந்த ஸ்க்ரப் எஃபெக்டை கொடுக்கும். அந்த வேண்டாத இறந்த செல்களை எடுத்து அந்த கலரை பெட்டர் பண்ணுறதுக்கு இதுவும் ரொம்ப உதவியாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசியாக அதில் சில துளிகள் எலுமிச்சை சாறை சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ஸ்கின்னை லைட்டன் பண்ணும். அதாவது அங்கே ஏற்பட்டிருக்கிற கருமையை குறைக்கும். ஸோ இதில் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு யூசஸ். வெள்ளரிக்காய் ரொம்ப கூலிங்காகவும் அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கிற கருமையை குறைக்கும், சாஃப்டாகும் ஸ்கின்னை. அதே மாதிரி சந்தனம் ரொம்ப கூலிங், அதுவும் நம்மளுடைய ஸ்கின்னை பிரைட் பண்ணும். சுகர் அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா டெட் ஸ்கின் அதெல்லாம் சேர்ந்துருக்கும், அதெல்லாம் எடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். எலுமிச்சை சாறு ஒரு எஃபெக்டிவான ஹெர்பல் ப்ளீச். அதில் இருக்கிற சிட்ரிக் ஆசிட் நம்மளுடைய ஸ்கின்னை லைட்டன் பண்ணும். இதெல்லாம் சேரும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்க்ரப் நமக்கு கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம கோகனட் ஆயில் அதில் அப்ளை பண்ணியிருக்கோம். இதை ஸ்க்ரப் பண்ணும்பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். வாரத்தில் 2 நாள் செஞ்சாலே போதும். இதெல்லாம் டெய்லி எல்லாம் செய்ய வேண்டாம். எல்லாருமே ரொம்ப ஆங்ஷியஸாக சில பேர் எல்லாத்தையும் டெய்லி போடுறாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் வாரத்தில் 2 நாளோ 3 நாளோ செய்யுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், 2 மாதத்துக்கு அப்புறம் எங்கே கருமை இருந்ததுன்னே தெரியாது, அவ்வளோ நல்லாயிருக்கும். வெள்ளரிக்காய் சாறு ஒரு 4 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். வேணும்னா இன்னும் கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் சேர்க்க போகிறது சந்தனத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சந்தனத்தூள். 3வது இன்க்ரீடியன்ட் சர்க்கரை. இதில் 1/2 டீஸ்பூன், அதாவது 2/4 டீஸ்பூன் இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். எலுமிச்சை சாறு ஜஸ்ட் ஒரு 7-8 சொட்டு இருந்தால் போதும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஒரு அளவுக்கு அதில் கரைஞ்சிருக்கும், ஒரு அளவு சொரப்பாக இருக்கும். உங்கள் கைகளை தேங்காய் எண்ணெயில் டிப் பண்ணி எங்கே கருமையாக இருக்கோ அந்த இடத்துல முதல்ல இந்த மாதிரி அப்படியே தடவிடுங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த ஸ்க்ரப்பு அந்த இடத்துக்கு மேலே அப்ளை பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெய் போகிற அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் மூவ்மெண்ட்ஸில் மசாஜ் கொடுத்துக்கோங்க. உங்கள் கை விரல்களை டிப் பண்ணி செய்யுங்க. இந்த சர்க்கரை எல்லாமே மெல்ட் ஆகிற வரையில் செஞ்சிங்கன்னா போதும். கொஞ்சம் நேரம் அப்படியே செய்யுங்க. எந்த விதமான எரிச்சலும் இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வெட் கிளாத்தால் அதை அப்படியே துடைச்சிருங்க. நல்லா தண்ணி ஊற்றி ரின்ஸ் ஆஃப் பண்ணிடலாம் அந்த இடத்த. இப்போ அந்த இடம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்றத நம்ம இங்கேயே பார்க்குறோம். இதே மாதிரி தான் நம்ம இன்னர் தைஸ்க்கும் செஞ்சுக்கலாம். இன்னர் தை டார்க்னஸ்க்கான ஹெர்பல் சொல்யூஷன் என்ன அப்படின்றத பார்த்தீங்க. இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னா சேஸ்பேக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள்.